அமெரிக்கால ஏஆர்பிஏன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஏஆர்பிஏவோட ஃபுல் ஃபார்ம் அட்வான்ஸ்டு ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி. இது அமெரிக்கா கவர்மெண்ட்டோட ஒரு ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட். அந்த டிபார்ட்மெண்ட்ல ரொம்ப பிரில்லியண்டான சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ் அண்ட் ரிசர்ச்சர்ஸ் ஒர்க் பண்ணாங்க. அவங்க ஜாப் என்னன்னா, ஃபியூச்சர்ல வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்கு முன்னாடியே சொல்யூஷன் திங்க் பண்றது தான். எஸ்பெஷலி வார் சிச்சுவேஷன், எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அமெரிக்கா சேஃபா இருக்க என்ன பிளான் பண்ணலான்னு யோசிக்கிறது. அந்த சயின்டிஸ்ட் ரொம்ப டீப்பான, சேம் டைம்ல ரொம்ப சிம்பிளா யோசிச்சாங்க. அவங்களுக்கு ஒரு டவுட் கேட்க ஆரம்பிச்சது. நம்ம கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் ஒரு சிங்கிள் மெயின் ஆஃபீஸ் மேல தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸ் வச்சா அதை அட்டாக் பண்ணா ஒரு செகண்ட்ல எல்லாமே ஸ்டாப் ஆயிடும். மெசேஜஸ் போகாது, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியாது, எல்லா கண்ட்ரோலுமே லாஸ்ட் ஆயிடும். இது ரொம்ப பெரிய ரிஸ்க். ஸோ அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் பிளேஸ் தேவையில்ல. அதுக்கு பதிலா நெறைய ஸ்மால் கம்ப்யூட்டர்ஸ கனெக்ட் பண்ணினா ஒரு நெட்வொர்க் கிரியேட் பண்ணலாம். அப்போ ஒரு கம்ப்யூட்டர் டேமேஜ் ஆனாலும் மெசேஜ் வேற கம்ப்யூட்டர் மூலியமா டிராவல் ஆகும். அது எப்படின்னா, ஒரு ரோட் பிளாக் ஆனாலும் இன்னொரு ரோட்ல வெஹிக்கிள் போகுற மாதிரி. மெசேஜையும் வேற ரூட்ல போகும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இது ரொம்ப சிம்பிள் தாட் தான். ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு தாட்.